ஓம் சாந்தி. நான் இந்த தேகம் மற்றும் தேக அனைத்து உறவுகளிலிருந்தும் என்னை விடுவித்துக் கொண்டு என்னை நான் ஒரு பிரகாசிக்கின்ற ஒளிப்புள்ளியாக அனுபவம் செய்கின்றேன். நான் இப்பொழுது ஆத்ம அபிமானி ஆவதற்காக இன்று பாப்தாதா கொடுத்த ஒவ்வொரு சமானங்களையும் சிந்தனை செய்து பார்க்கின்றேன். நான் என்னுடைய சுய தர்மத்தில் நிலைத்திருக்கும் ஆத்மா. அனைவருக்கும் சொற்கதி அளிக்கும் வண்ணம் பதித்த பாவனர் தந்தையாவார். நான் அவருக்கு பிரசாதம் படைத்து மரியாதை அளிக்கின்ற ஆத்மா. நான் சாந்த சுரூபமான ஆத்மா. தந்தை ஞான சூரியனாக இருக்கின்றார். நான் ஞான நட்சத்திரமாக இருக்கின்ற ஆத்மா. நான் காந்திதாமத்தில் வசிக்கக்கூடிய ஆத்மா. நான் 84 பிறவிகளில் நடிப்பை நடிக்கின்ற ஆத்மா. நான் ஆஸ்தி அடைவதற்காக தந்தையை என்னுடையவராக மாற்றிக்கொண்ட ஆத்மா. நான் எல்லையற்ற தந்தையிடமிருந்து எல்லையற்ற சுகத்தை அடைகின்ற ஆத்மா. நான் தந்தையிடமிருந்து மீண்டும் சுகதாமத்தின் ஆஸ்தியை அடைந்து கொண்டிருக்கின்ற ஆத்மா. நான் இப்போது சங்கமத்தில் இருக்கின்ற ஆத்மா. நான் இங்கே சொர்க்கத்தின் ஆஸ்தி அடைவதற்காக வந்திருக்கின்ற ஆத்மா. நான் தந்தைக்கு உதவியாளனாக இறை தொண்டனாக மாறுகின்ற ஆத்மா. நான் இப்போது பூஜைக்குரியவனாக ஆகின்ற ஆத்மா. நான் தந்தை மூலமாக அழுக்கிலிருந்து தூய்மையாக மாறுகின்ற ஆத்மா. நான் 21 பிறவிக்கு சுகமாக இருக்கின்ற ஆத்மா. நான் நிமித்தமாக இருக்கின்ற ஆத்மா. நான் பாரதத்தினரை மீண்டும் இருளிலிருந்து வெளிச்சத்திற்கு அழைத்து செல்கின்ற ஆத்மா. நான் பூலோக நட்சத்திரமாக இருக்கின்ற ஆத்மா. நான் உண்மையிலும் உண்மையான அமர கதையை அமரலோகத்திற்கு செல்வதற்காக கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஆத்மா. நான் இங்கே அமர்ந்து யாத்திரை போவதற்கு முயற்சி செய்கின்ற ஆத்மா. நான் நினைவினால் விக்கிரமங்களை அழித்து விடுகின்ற ஆத்மா. நான் உண்மையான பிராமணனாக இருக்கின்ற ஆத்மா. நான் நினைவு யாத்திரையினால் சதோப்பிரதானமாக ஆகின்ற ஆத்மா. நான் தந்தையை நினைவு செய்து சமோப்பிரதானத்திலிருந்து சதோப்பிரதானமான உலகிற்கு அதிபதியாக ஆகிவிடுகின்ற ஆத்மா.
நான் எங்கு வேண்டுமானாலும் சென்று தந்தையை நினைவு செய்து வருமானத்தை சம்பாதிக்கின்ற ஆத்மா. நான் அமர்ந்தாலும் எழுந்தாலும் சாப்பிட்டாலும் தந்தையை மட்டும் நினைவு செய்கின்ற ஆத்மா. சிவத்தந்தைதான் அதிகாரி ஆவார். அனைவருக்கும் சத்கதி வழங்கும் வள்ளல் பதித்த பாவார் அவரே ஆவார். நான் தந்தையின் மூலமாக அழுக்கிலிருந்து தூய்மையாக ஆகின்ற ஆத்மா. நான் பிரம்மா மூலமாக தத்தெடுக்கப்படுகின்ற ஆத்மா. தந்தை எப்படியோ நானும் அப்படியே இருக்கின்ற ஆத்மா. பிராமணனாகிய நான் உண்மையான குருவாக ஆகின்ற ஆத்மா. நான் அனைவருக்கும் சொர்க்கத்தின் உண்மையான வழியை காட்டுகின்ற ஆத்மா. நான் என் வாய் மூலமாக மன்மனா பவ மத்யாஜி பவ என்ற வழியை காட்டுகின்ற ஆத்மா. நான் இங்கே நேரடியாக அமர்ந்திருக்கின்ற ஆத்மா. நான் சுயதர்சன சக்கரவர்த்தியாகி முக்திதாமம், தந்தை மற்றும் ஆஸ்தியை நினைவு செய்கின்ற ஆத்மா. நான் மற்றவருக்கும் மற்றும் தந்தைக்கும் உண்மையான மதிப்பை அளிக்கின்ற ஆத்மா. நான் யாருடைய பண்டாராவில் இருந்து பாலனை நடக்கிறதோ அவருக்கு நிச்சயம் போர்டு வைக்கின்ற ஆத்மா. நான் பூஜைக்குரியவனாக ஆவதற்காக இறை தொண்டனாக ஆகின்ற ஆத்மா. நான் தந்தையுடன் சேவையில் உதவியாளராக ஆகின்ற ஆத்மா. நான் எனக்காக மற்றும் அனைத்து ஆத்மாக்களுக்காக சட்டப்படி நடக்கக்கூடிய சட்டத்தை உருவாக்குபவரிலிருந்து புத்துலகை படைக்கக்கூடிய ஆத்மா. நான் காலை முதல் இரவு வரை மனதின் சங்கல்பத்தில், பேச்சில், கர்மத்தில், தொடர்பில், சகயோகம் கொடுப்பதில், சேவையில் எங்கேயும் சட்டமீறல் இல்லாமல் இருக்கிறேனா என்று சோதனை செய்கின்ற ஆத்மா. நான் சட்டத்தை உருவாக்குவதால் அமைதியை உருவாக்குபவனாக, புது உலகை உருவாக்குபவனாக ஆகின்ற ஆத்மா. நான் கர்மம் செய்து கொண்டே கர்மத்தின் நல்ல அல்லது கெட்ட பிரபாவத்தில் வராமல் இருக்கும் கர்மாதீத ஆத்மா. நான் ஜுவாலா சுரூப ஸ்திதியில் இருந்து கொண்டு சக்திசாலி நினைவில் அனுபவம் செய்கின்ற ஆத்மா. நான் இப்போது சங்கல்பங்களை ஒருங்கிணைத்து தயார் நிலையில் இருப்பதற்கான சக்தியை தாரணை செய்கின்ற ஆத்மா. இவ்வாறாக இன்று பாப்தாதா கொடுத்த ஒவ்வொரு சோமானங்களையும் நான்
ஒவ்வொரு காரியத்திற்கேற்ப பயன்படுத்தி வெற்றி மூர்த்தியாக ஆகின்றேன். மேலும் தாயும் தந்தையுமாகி பாப் தாதாவிற்கு என்னுடைய கோடான கோடி நன்றியை மனதார சமர்ப்பிக்கின்றேன். ஓம் சாந்தி.